குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு விக்னேஸ்வரன் 11 சேனல். விக்னேஸ்வரன் 11 வர்சஸ் ரேபல் 11s. இன்னைக்கு 10 ஓவர் மேட்ச் டென்னிஸ் பால். ஸோ நம்ம டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்திருக்கோம். தருணும் குங்கேஸும் ஓப்பனிங் இறங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிரீம், சன்ஸ்கிரீம், வெயிலில் ஃபேஸ் பாதிக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் கலையாக தான் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் டிஜிட்டல் தூணில் தான் வேலை பார்க்குறாரு. வார்ம் அப் நடந்துக்கிட்டு இருக்கு. மேட்ச் ஆரம்பிக்கும். ஃபீல்டிங் செட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் சரியான ஷாட். திருக்கையில் பாலர் ஹேண்ட் சிங்கல். எம்பைரிங் இப்போ தான் ஆரம்பிச்சு, அதுக்குள்ளேயும் ஹரி கீழே உட்காந்துட்டாரு. நம்ம டீம் டிசான் கிசான் தம்பி தான். இப்போ தம்பி ஸ்ட்ரைக்கில் குங்கீஸ் செகண்ட் பால். வாவ், த டாட். பரவாயில்ல. தம்பி வந்து நேற்று லைட்டாக கண்ணில் அடிபட்டதுனால இன்றைக்கி தம்பி காலையிலேயே கிரவுண்டு பண்ணிட்டான். இன்றைக்கி எந்த பவுலர் பால் போட்டாலும் அடிப்பேன் என்று சொல்லி இதோ மூன்றாவது பந்து சேதவண்ணன். அவ்வளோதான். ஷாட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கையிலே பால் போயிருக்கு. கேப்டன் எப்போவுமே விட மாட்டார், பாலை கையிலேயே கொண்டு வந்து தூக்கி போடுவார். பயங்கரமான மேட்ச் தம்பி. நேற்று பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமான மேட்ச் இருந்துச்சு. சிஎஸ்கே என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல வர முடியல. நம்ம உத்தராஜ் கேக்வாட் இறக்கி இருக்கிறார். ஃபுல் டாஸ் பால் போடாதீங்க. ஃபுல் டாஸ் பால் போட்டால் ஒன்று பவுண்டரி தான். ஃபுல் டாஸ் பால் போட்டிங்கன்னா பால் வெளியே தான் போகும். ஆனால் பின்னாடி ஆள் இல்லை, அதனால பவுண்டரி எங்கேயும் போயிடுச்சு. நேராக பட்டு இருந்துச்சுன்னா லெக்கில் போயிருக்கும். 6 ஆனால் போல 6. திங்க் 4 பால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக விளையாடுற ட்ரை, ஆனால் பால் உள்ட்டாக தான் வந்திருக்கு. ஓவர் 1 துபாய். சரியான டாட். பால் எந்திரிக்கல. ஒரு ஓவர் முடிவில் 6 ரன்கள். ஸ்கோரிங் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது ஓவர் ரச்சு ஒன்று போட வர்றாரு லக்ஷ்மண். ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பேட்டில் வாங்கியிருக்காங்க. சிங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு. எப்படா பாஸ் பண்றது? அதுலடா இதுல ஷார்ட்ரா. சரியான ஷாட். 4 4 6 6 கேட்டிங்கன்னா எம்பையர் 6 கொடுத்துருக்கார். லெக் எம்பையர். வைட் பால். வைடில் கால் சாரி, நோ வைட். காலில் பட்டு போயிருக்கு. டாட் பால். இங்கே பாருங்க. இங்கே ஃபுல் டாஸ் பால் கிடச்சிச்சு, ஆனால் கீழே இறங்கிருச்சு.
லோ ஃபுல் டாஸ். திரும்ப போய் தூங்க மாட்டேன். திருவ லட்சு சரி லட்சு. கேப் நிறைய இருக்கிறது. சரியான பால். पता 3 डॉट. இதுங்கன்னா எங்கேயும் பால் எந்திரிக்கல. இதோட 2வது ஓவர் முடியுது. 13. 2 ஓவர் முடிவில் 13 ரன்கள். 13. बॉलर कौन है? செல்வம் இது நம்ம சந்தோஷன் வந்திருக்காரு 3வது ஓவர் போடுறதுக்கு. மச்சான் இந்த ஓவர் தான் கன்வெர்ட் பண்ணு. இங்கே ஸ்ட்ரைக்ல வந்திருக்காங்க. பாப்பாட்டு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பால். டபுள் பேட். ஆனால் இங்கே மிஸ்ஃபீல்டு. இங்கே சார் டபுள் பேட்னா என்னது? ஸோ நோ பால் வந்திருக்கு. ஃப்ரீ தருண் கிடச்சிருக்கு. ஃப்ரீட் பால். அடுத்த நோ பால். பார்த்து பிச் பண்றா. 2வது நோ பால். 1060 தானே இருக்கு. ஏன் சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்க? பவுஸ் பண்ணி வை. ஃப்ரீட் பால். சரியான ஷாட். போடு ஃபர்ஸ்ட் ரன் வேமா போடா. சிங்கிள் வந்திருக்கு. கொஞ்சம் ஆங்கிள் இப்படி கொண்டு வரேன். ஷாட் நல்லா இருந்துச்சு. ஃபீல்டர் நிப்பாட்டியிருக்காங்க. ஃபீல்டர் நிப்பாட்டல, பேட்ஸ்மேன் சாரி பேட்ஸ்மேன் நிப்பாட்டியிருக்காங்க. தருண் எங்கடா பாக்குற? குங்கேஷ் அவ்வளவு வேகமா அடிச்சே. சவுண்டு பலமா தானே இருந்துச்சு. ஸ்கோர் 28. 28. ஓடு வேமா ஃபர்ஸ்ட் வேமா போ. ஃபீல்டர் கையில பால். த்ரோ பாத்துக்க. வைடு சரி பண்ணு. இருக்கு ஜூம் பண்ண அப்புறம் விரியும். அந்த ஷாட் செய்தட்ட Heavy over of 16 runs. ஓடு யார்ல கட் ஆயிடுது பாரு. கட் ஆயிடுச்சு. த்ரோ பாத்துக்க. த்ரோ எங்க போகுதுன்னு பாத்துக்க. லாஸ்ட் பால் தருண் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்ல 3வது ஓவர். இங்கே பார்த்தீங்கன்னா பால் எந்திரிக்கவே இல்லை. அவ்வளோ வந்துருச்சு. 30 ரன். 30. 3 ஓவருக்கு 30 ரன் வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ரைக்கில் நெக்ஸ்ட் பாலர் சிவா பையா. 4வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சரியான பால். சரியான ஷாட். ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காங்க. ரெண்டு பால் ஆயிருக்கு. சரியான ஷாட். இங்கே பார்த்தீங்கன்னா பால் போகுது.
வடியா ஃபீல்டிங். பால் வந்தாலும் உள்ள போறேன் பாரு. சரியான ஷாட். பின்னாடி ஃபீல்டர் இருந்தாங்க. சிங்கிள் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கிராஸ் பேட் போட்டிருக்காங்க. டேரெக்டாக காலில் வந்து பட்டிருக்கு. கம்பேக் வருமா? பார்த்தீங்கன்னா கேட்ச் மிஸ். இதோ தம்பி கேரஜம்மா வந்த சிவா அவர்களுக்கு இது கடைசி பந்து. கடைசி பந்து 4வது ஓவர்ட்டு. இந்த ஓவரில் ரன் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா பால் எந்திரிக்கலை. கால் வந்து போட்டிருக்கு. கால் இல்லைன்னா போல்டாக இருப்பான் நம்ம தருண். 4 ஓவர் முடிவில் 33 ரன்கள். இந்த ஓவரில் 3 ரன் தான் வந்திருக்கு. 33. அடுத்த ஓவர் ரெண்டாவது சொல்கிறாங்க. 5வது ஓவர் கூட வந்திருக்காங்க நம்ம சந்தோஷ் அண்ணே. ஃபீல்டிங் செட் ஆகிட்டுது. வைட் பால். பந்து அகல பந்து. தம்பி இசான் கிசான் ஃபார்ம்ல வருவார் இப்ப. 100 ஸ்ட்ரைக் ரேட். அவ்வளோதான் முடிஞ்சு. சரியான ஷாட் ஃபீல்டர் கீழே. கேட்ச் அவுட். கேட்ச் பை சிவா. கேட்ச் பை சிவா. நெக்ஸ்ட் நம்ம விக்கெட் இறங்குறாரு. விக்கெட் இங்கே நம்ம அரிய பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நிற்பார். உத்தரசாகா எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க பாய். சந்தோஷ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு 2வது ஓவரில். அவர் எம்பரு வீணா போன எம்பரு டேய். சரியான பால். பால் சாமி. இங்கே வரைக்கும் தூங்குறல. ஷாட் நல்ல ஷாட் கனெக்ட் ஆகலை. பால் இருக்கு. हाँ वही इस तरह करना. परवा नहीं हो जाए मारने कैच ही होएगा. लंबा है ना पूरा. हाँ हो जाए मैं हम रहेगा ना उसी दिया இருந்தா அது அந்த இடம் நான் கழிக்கிறேன். நான் கூப்பிட்றதா ஒரு ஏரியா கோட்டை ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏய் நீ பண்ணி இப்படி போடுற வீடியோ எடுத்துடும். அரிய பார்த்தீங்கன்னா சிட்டை பிடிச்சப்ப இப்படித்தான் அப்பப்போ பணியனுக்கு தலையில் வச்சுக்குவேன். சரியான ஷாட். நேரா டின்னுல பால் மாட்டிக்கல. மாட்டிக்கிச்சு. இல்ல கமான் தரன் மாரோ. லாஸ்ட் 2 பால் இருக்கு. ஒரு பவுண்டரி வந்துருச்சு. இதோ தம்பி சந்தோஷ். வைட் பால். கமான் தரன் கமான் பாய். நல்லா ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாங்க பாய். இதுவும் வைட் பால். ஆனா கையில
முடிஞ்சினேன். முடிஞ்சா பெரிய ஓவர் தான் கடைசி பால் வெளியே போகிற பாலை தருண் தொட்டாங்க, ஆனால் கையில் போய் மாட்டிக்கிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரி இறங்கியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா விட்டே காட்டுறேன். எல்லாம் வெளியில் வந்தது. இந்த பையன் பாத் வச்சுட்டு இருந்துக்கிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணுறேன். சில சேட்டைகள், இந்த பனியன் தூக்கி மேலே வைக்கிறது, பேட்டத்துக்கு ஈழந்து விடுறது, இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவேன். நான் கவட்டைக்குள்ளே பேட்டை தட்டுவார். கடைசி பால் சந்தோஷ் அண்ணன் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. சரியான ஷாட். பால்ல 6. பால் தாண்டி போயிருச்சு, டின்னு தாண்டி. இதுக்கு பேர் தான் ஹரிதலாத். இதோட ஓவர் முடிஞ்சு 5வது முடிஞ்சுல. 5 ஓவர் முடிவில் 49 ரன்கள், 2 விக்கெட். பார்த்தீங்கன்னா முனிசன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே வெளியே தள்ளியிருக்காங்க. நல்ல லெக்கில் ஃபுல் டாஸ் வச்சுருக்காங்க, அதனால் வெளியே போயிடுச்சு பால். ரெண்டாவது பால், 6வது ஓட்டு, 2வது பால், வைட் பால். இதுவும் பார்த்தீங்கன்னா கேட்சு, ஆனால் கேட்ச் கால்ல 4 நிப்பாட்டில் பவுண்ட்ரி. ரெண்டாவது பவுண்டரி. சரியான பால். White ball, nice leave. मैं वाइड आ नदे डॉट बॉल यो डॉट बॉल या वाइड இல்ல சரியான பால். டாட் பால். லாஸ்ட் பால். கடைசி பந்து. லகாத்தார் 2 பவுண்டரி கொடுத்தாங்க, 2 இது வந்துருச்சு. யோ எவ்வளோ ஆச்சு? லாஸ்ட் பால். ஸ்கோரா 60. 60. அடி போ. டபுள். ஓவர் சமாப். இதோட ஓவர் முடிஞ்சு. 5வது ஓவர் 6வது ஓவர் முடிஞ்சு. 62 ரன், 62 for 2. 2 விக்கெட். லாஸ்ட் 62. 7வது ஓவர் போட வந்திருக்காங்க நம்ம சேது ராஜானே. ஹரி ஸ்ட்ரைக்ல. சரியான ஷாட். பால் கீழே விழுந்துருச்சு. மாட்டல. It's a huge 6. ஃபர்ஸ்ட் பால் 6. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கீப்பர் வரலே. பாலர் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் டபுள்டா. 4. Come on, Harry. பாட்டு என்ன சொல்றோம்னு கேளு. ஜெமி ஹோட்டல் வேலை பண்றோம். ஜெமி ஹோட்டல் ஒரு கரால காம
சரியான ஷாட். பயங்கரமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. चार में 22 समाड़ी मच्छा समाड़ी चलो चलो பாய் அங்கிட்டு போய் பாடு பாய், வீடியோ ஓடிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பால் கனெக்ட் ஆகல, டாட் ஆயிடுச்சு. நின்றபடி அடிச்சிருந்தா போயிருக்கும். சரியான ஷாட். பயங்கரமா அடிக்கிறாங்க நீங்க ஹரி. 6 ball 68 ஆச்சு. பால் வந்துருச்சு. டாட் பால். இங்கே பார்த்தீங்கன்னா கால் வச்சு பயங்கரம் நிப்பாட்டியிருக்காங்க. பால் மேலே ஏறி நின்ட்டாங்க. 7 ஓவர் முடிவில் 84 ரன்கள், 2 விக்கெட். நெக்ஸ்ட் பாலர் சிவானே 2வது ஒரு பால் வந்திருக்காங்க. மோஸ்ட் எக்கனாமிக்கல் பாலர் இது வரைக்கும் இந்த மேட்ச்ல. ஜஸ்ட் 3 ரன் தான் கொடுத்துருக்காங்க முதல் ஓவரில். அவர்கிட்ட முதல் ஓவர். சரியான ஷாட். 6. மொதல் பாலில் 6. 7வது ஓவர் மொதல் பாலில் 6. லோ டாஸ் கொடுத்துற பொஸ்குன்னு பால் கீழே இறங்கிருச்சு. சரியான ஷாட். கேட்ச், சரியான கேட்ச். ஆனால் 6 மேலே கால் வச்சு விட்டாங்க. கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. சரியான ரொட்டேட். ஹரி ஸ்ட்ரைக்ல. சரியான ஷாட். அவுட். $97. என்ன ஹரி, என்ன போல்ட். ஜரமன் இறங்கினாரு, போல்ட் ஆயிட்டார். பார்த்தீங்கன்னா விஜய் இறங்கியிருக்காங்க. 97 ரன்ஸ், 4 விக்கெட்ஸ். ஓவர் முடிஞ்சு. 8வது ஓவர் போட லக்ஷ்மண் வந்திருக்காங்க. சரியான ஷாட். ஆஃப்ல 6. बढ़िया बढ़िया टीम अंडर.
Team 100. क्या करेगा अभी? क्या करते यार? डॉट बॉल ஆஃப்ல பயங்கரமாக எடுத்திருக்காங்க. சரியான ஷாட். பால் வர விட்டு வீசுகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஓவர் இருக்குது. வித்தியாசமாக நிற்கிறாங்க நம்ம விஜய். ரன் எடுத்திருக்காங்க. அவுட் ஆயிருக்கலாம் இந்த பாலில். मार के लो विजय, मार के लो. கடைசி பால். நல்ல ஷாட் தான் விஜய் பேட்லேருந்து. बॉलर, बॉलर नेम அருண் பாண்டியன் நெக்ஸ்ட் பாலர். 9வது ஒரு முடிவில் 107 ரன்கள் 4 விக்கெட். नो बॉल. फर्स्ट बॉल नो बॉल. फ्रीड बॉल. यूज करो विजय, यूज करेगा. चलो वाइड बॉल. फ्रीड कंटिन्यू. नूर बॉल को नहीं आगला. सारियाना शॉट. मொத பால். नो बॉल. वाइड बॉल இல்லையா? वाइड लिया. ए वाइड ले. சரி ஒன்றுமே கொடுக்கல. वाइड சொல்றேன். ஒன்றுமே கொடுக்கல. அப்போ டாட் பால் தான். லாஸ்ட் போடுறா. சரியான ஷாட். சரியான ஷாட். அடுத்த 6. ஃபர்ஸ்ட் பால் இது வாங்கக்கூடாது ரியா. ஏன் வைடு பால். எவ்வளோ பால்? 2 பால் இருக்கு. கடைசி 2 பந்து. லாஸ்ட் பால். சரியான ஷாட். நெட்ஸை தாண்டி போயிடுச்சு. இதோட இந்த இன்னிங்ஸ் முடியுது. 50 for 15. ஸோ விக்கெட் 50, 130 runs, 4 wicket. बढ़िया. 50. विकेट 50.
பயங்கரமான இன்னைக்கு விளையாட்டு. படியா 31 டார்கெட். ஸோ அடுத்த இன்னிங்ஸில் சந்திக்கலாம். நல்ல பேட்டிங். அப்புறம் இப்போ நம்ம ஃபீல்டிங் பண்ண போகிறோம். 10 பேர் தான் இருக்கோம், அதனால பரவாயில்ல, பார்த்துக்குவோம் இன்றைக்கி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் மேட்ச் விளாடுவோம். கரெக்டாக வசமாக பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்றைய மேட்ச் ஆட்டத்தின் கதாநாயகன் போஸ் பாண்டியன் அல்ல, ஹரிபாண்டியன். விஎம்ஆர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவரை போட வர்றது அருமை தம்பி, ஆசை தம்பி. யாரு? மனோஜா. லெக் அம்பர், மெயின் அம்பர் யார் போறா? லெக் அம்பர், மெயின் அம்பர்லாம் நான் கேப் பாயிண்ட் போனே. இங்க விடுங்க, அவர் மண்டலம் முடியுதானே? ஏன் மண்டலம்? இப்போ பார்த்தீங்கன்னா குட் கீப்பிங்கில் நிற்கிறாரு. 26 நம்பரை பதிவு பண்ணி விக்னேசன் அண்ணன் அவர்கள். விஎம்ஆர் ரிபல்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் சிவா, நான் ஸ்ட்ரைக்கில் திரு. நேற்று மும்பை மாதிரி ஆடுவாங்களா இல்லை சென்னை மாதிரி ஆடுவாங்களான்னு பொறுத்து நின்று பார்ப்போம். டீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம். ரிபல்ஸ் விசஸ் விக்னேஷ் வரன் டீம். ஃபர்ஸ்ட் ஓவரை போடுவது அருமை தம்பி மனோஜ். அருமையான ஒரு நல்ல பவுன்ஸு. லெக் அம்பர் வார்னிங் கால். நாட் அவுட். நல்ல ஒரு சுற்று, பந்து மேலேருந்து போச்சு. நல்ல ஒரு சுற்ற, அருமையான ஒரு காற்று இடைவேளை. டாட் பால். இப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா 3க்கு 3 நல்லா டாட் வச்சிருக்காப்ல. சிவா அடுத்த 3 பால்ல ஏதாச்சும் பதிவு பண்ணுவாரா? பொறுத்து நின்று பார்ப்போம். சரியான ஒரு அடி, செவில் அடித்த மாதிரி இருந்துச்சு பந்த. அது பார்த்தீங்கன்னா 6. ஸ்ட்ரெயிட்டில் நல்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு சிவா 4வது பாலில். நாலாவது பால்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காப்புல ரிபல்ஸ் அணியில் இருந்த சிவா. நல்ல ஒரு சுத்து, டாட் பால். 5வது. நல்ல ஒரு ஸ்லோவர் பாலு, டாட். முதல் ஓவர் முடிவில் 6 ரன்கள் மட்டுமே ரிபல்ஸ் அணியில். அடுத்த ஓவரை போட வருவது அருமை அண்ணன் பிச்சன் அவர்கள். ரெண்டாவது ஓவரை எல்லாமே சுத்தாதரா. நல்ல ஒரு வைடு. வைடு இல்லையா அது? அதை கையை காமிக்கணும்ல. இந்த பந்தெல்லாம் அடிச்சிடாதடா, செத்துருண்டா.
டேய் என்னடா ரெண்டு பேரும் மாறி மாறி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏய் நல்ல ஒரு சுத்து. அருமையான ஒரு டாட் பால் அடிச்சிருந்தா. தெக்கோ தெக்கோண்ணா. அருமையான ஒரு அகல பந்து. நல்லா செவுல் அடிச்ச மாதிரி இருக்கு பந்து. ஃபில்டர் நோக்கி பந்து. ஒரு ரன் மட்டுமே. எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளவுதான். இரண்டாவது ஓவர் முடிவில் 13 ரன்கள். வைடு பால்ரா. 4வது ஓவர் முதல் பந்தை போட்டார் தம்பி அர்ஜுன். रनिंग थोड़ा देख लो शिवा भाई. अरुमैन और डॉट. சரியான ஷாட். அங்க பாத்தீங்கன்னா ஃபில்டர் லாரி. குட் த்ரோ. ஒரு ரன் மட்டுமே. நல்லா போதே போடலாம். मारो स्कोर चाहिए. முதல் விக்கெட்டை இழக்கிறது ரிபல்ஸ் அணியிலிருந்து சிவா. ஒரே சுத்தா முட்டியை சுத்திட்டு இப்படியே சுத்தாம இதெல்லாம் ஏன்டா கேட்குறா போடா. அருமையான ஒரு டாட். அடுத்த ஓவரை போட வருவது ஆசை தம்பி விஜய்.
அடி ஓவர் கிடைக்க. ஏய் சேட்டன் மாதிரி பண்ணுங்கடா. சூப்பர் இதே வச்சுக்கோ. ஸ்ட்ரெயிட்லடா. அவனை கேரி பண்ணு விஜய். ஒரு அருமையான ஒரு பவுண்டரி. நல்ல பால் தான். கொஞ்சம் அப்படி போடா டேய். இதுடா பேசிட்டு இருக்க வா டேய். ஐயோ போடா டேய். பேசிட்டு இருக்க. போய் போ. ஏடா விடுடா விச்சா. குட் ரன்னிங். நல்ல ஒரு 6. நோ பால் ஃப்ரீ ஹிட் வேற இருக்கு திருவுக்கு. அருமையான ஒரு டாட். ஃப்ரீ ஹிட் பால். சரியான ஷாட். லச்சுட்ட இருந்து 6. ஆறாம் நம்பர் ஜெர்சி போட்டு ஐலண்ட் ஏஜென்சி ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காப்புல. திரு ரூலுக்கு வெளியே இல்லை. பின்னாடி வந்தாடி. அடுத்த வரை போட வர்றது அண்ணன் பிச்சன் அவர்கள். பார்ப்போம். இப்போ சைக்கிளில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மன். டேய் முன்னாடி ஓடி வா. கையில தான் வீசணும். ஏய் கையில வீசுறதா? கையில வீசுறதா?
बॉलिंग है बढ़िया शॉट அறியல அது பிடிச்ச ஹரி வெல்ட்ரேடா பிடிச்சிருந்தா தரமான காட்சினா இது தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அண்ணே நான் என்ன பண்ணேன் ஏன்னா இது என்ன தப்பான டைம் சொல்லுங்க மோட்டிவேஷன் பண்ணுறேனே அடுத்த பாலை பிடிக்கிறதுக்கு ஒரு வைடு பால் அருமையான ஒரு டாட் முடிசனே உங்களால ஃபார்ம்ல இறக்கியிருக்காங்க बढ़िया 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 कॉल பண்ணி ஓடுங்கடா டேய் கேப்டனோட வியாதி அடிச்சிருச்சு அண்ணா பிச்சனே ரொம்ப நேரம் கால் வந்துக்கிட்டே இருக்குண்ணே உங்களுக்கு வரட்டுமா ஏதாச்சும் ஒரு எடுத்து பேசுங்களேன் பாவம் பவுண்டரி 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 அதை பறிச்சு 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 ஒரு சின்ன குழப்படி இங்க என் கேப்டனே நல்ல ஒரு நோ பால் பேட் டச்சா இல்ல சும்மா சொல்றேன் கேட்க வேண்டியதில்ல அம்பேர் போர் என்னது இது ஒய்டா யோ நோ பாலியா ஃப்ரீ ஹிட் கண்டினியூ 38 ஏழாவது ஓவர்
கீப்பர் சேஞ்ச். நல்லா ஓவர் போட்டாடா. இந்த விக்கெட் வேற போடு. எங்க சந்தோஷ் சந்தோஷ் நான் சொல்கிறேன். எங்க சந்தோஷ் இன்னைக்கு அருமையாக பால் போட்டு 2 விக்கெட்டு. எத்தனை மெடன் ஒரு மேடம் ஓரலாம். ஓய்டு 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 வாங்கிக்கோ வாங்கிக்கோ ஓய்டா. பேண்ட் சரி ஓகே ஓகே சாரி மன்னிக்கவும். பேண்ட்டை கழட்டி தூக்கி போடு. பேண்ட்டை கழட்டிட்டு விளாட்றா. எவ்வளோ ரன் வேணும்? நல்ல ஒரு ஷாட் அங்க செவுல அடிச்ச மாதிரி பந்த 6. விஜய் ஸ்கோர். ஐயா 100 அடிச்சா. டீம் 50 ஓகே கை தட்டிக்கோங்க. டீம் 50. ஏய் 59. இவன் 100 ரன் அடிச்சிடணும். நல்லா ஒரு டாட். ஓகே. இந்த பந்தில் ஏதாவது சண்டா வச்சிருக்காப்லையா என்னன்னு பொறுத்துன்னு பார்ப்போம். கடைசி 3 பந்து தம்பியிடம் இருந்து நல்ல ஒரு புல்டாஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அங்க மேனேஜ் பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல இருக்காரு. அங்க ஒரு பவுண்டரி இல்லையா? நாட் அவுட். ಇದು ಕಮೆಂಟ್ರಿ ಉಂಗೋಳ ಒಂದು ಏನಿರನ್ ಮ್ಯಾಕ್ಸ್ 96 4 இல்லையா? 4 இல்லையா? ஓகே ஓகே ஐ அம் அண்டர்ஸ்டாண்ட். ಹಸಿ ಬಾಯ್ நீங்க தான் துரந்தர். விட்டுருணும் சரியா? இன்ஜுரியோ உனக்கு நல்லா இங்கே இருக்கிற எல்லா பிளேயரும் ஆர்எஸ்எனுக்கு அனுப்பிவிடுவேன் கமிஷனு. என்னை எடுக்காம போயிட்டீங்க. சரி விளாடு. யார் விளாட விளையாட மாட்டேன்ட்டீங்க. நான் எம்பைட் பிளேயரா போடு. என்ன என்னடா ரெடி? ஒரு அருமையான ஒரு கட்டரு. ரெடி இல்லைன்னு சொல்லிடு. என்ன செத்தே மாதிரி நிக்கிற அப்படியே? விஜய் எவ்வளோ ரன் வேணும்? ஓடுது பாய் நிப்பாட்டுங்க. என்ன ஒரு பிஸ்கட் சத்தம் கேட்குது? யார் மூச்சு விட்டாங்க தெரியலையே. இல்லை பேட் சவுண்டா? இது டைமிங் பண்ணாலே போதும். பவர் அடிக்க போய் தான் அவுட் ஆகுறது. 2 பால் புஸ்க்குன்னு போயிடுச்சு. ஸ்வீப் ஆடுறாடி. ஷாட்டு 6. அருமை. 2 டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு 6 வந்திருக்கு. திரு கம்பேக் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு டாட் பாலுக்கும் அருண் அவர்கள் அவர் வீட்டில் தென்னை மரம் நடுவார். கோ கிரீன் எனர்ஜி. இன்னொன்று கூட ஓடலாம்டா. இது ஒரு அவுட் சைட் எட்ஜ். கீப்பர் தவற விட்ட கேட்ச். 1 ரன் திருடப்பட்டது. கமெண்டில் இணைந்தார் சேது. வணக்கம் சேது அவர்களே. நான் ரெடி தான் வரவா அண்ணே நான் இறங்கி வரவா. இதோ பிளாக் ஹோலில் போட்ட பந்தில் ஒரு சிங்கிள். ஒன்று காமிடா டே தெரு. இந்த ஊர்ல போட்டாங்க பிளாக் ஹோல். ஓ புஷ்கு. இந்த பாலும் புஷ்குன்னு போச்சு. ஓராச்சு 5 பால் தான் நம்பர் இருக்கு.
2 ஓவர் இருக்கு. 2 ஓவர் இருக்கு. நீ இறங்கி அடிப்பல இப்ப. நிப்பாட்டுங்க பை கேமராமேன். பாலிங் தப்புப்பா இன்னைக்கு போட்டது எல்லாமே. ஆமா. கிடைக்கும்போது யார் கிடைக்குது எடுத்து போட்டா அப்படிதான். இதோ கீப்பர் சேஞ்ச். ஜெயராம் ஃப்ரம் கேரட் சர்மா கீப்பிங் செய்ய வந்துள்ளார். கீப்பர் சேஞ்சுன்னு சொல்லவே இல்லை. இதை வந்து லெக்கில் அடிச்சிருக்கணும். இதை ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கிறார். சரி. என்ன எது சொன்னாலும் கேட்கணும். ஜஸ்ட் மிஸ். ஒரு இன்சைட் எட்ஜில் ஜஸ்ட் மிஸ் ஆக தவறிவிட்டார். ஒரு 4 பால் போட்டு இதாயிடுச்சு. டேய் பவரா சுத்தாரா டேய், கனெக்ட் பண்ணு பாரு. பவரா சுத்ததுன்னா இதா போகுது. ஜஸ்ட் மிஸ். மணி எத்தனை? மணி வாட்ச் கட்டல சார். மணி எத்தனை? புஸ்க். இந்த பாலும் புஸ்க்குன்னு போயிடுச்சு. ஒரு மார்க்கமாக இருக்கான்ல. இது என்ன லாஸ்ட் ஓவரா? லாஸ்ட். முனேஷ் 3 பால் கடைசி 3 பால் நான் வந்துடுறேன். ரிட்டையர் அந்த இடத்துல எங்கே போனேன்? எங்கே நிற்கிறேன்? ஜெயராம். ஓ மணி எத்தனைடா? யாரெல்லாம் அது இப்படி பண்ணாரு? ரம்பாடின்றீங்க? விஜய் விஜய் ஸ்கோர் நல்ல வேலை. இறங்கி போய் அடி. நல்ல வேலை. 25 ரன் தோக்கலாம். ஸ்டார்ட். திரு 50. திரு 50. விஜய் திரு பேட் கேமரா முன்னாடி காட்டுறா. இத்துடன் விளையாட்டுச் செய்திகள் முடிவடைந்தது. பேட்டத்துக்கு எப்படி காமிச்சிரு? நமக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னா அந்த இடத்துல மைண்டுக்கு உங்களுக்கு போயிடுது. சரியா ரிலாக்ஸாக போயிடும். ஏன்னா நீங்கள் ஒரே ட்ராக்ல ஓடி வந்துருமா, ஒரே மைண்டில் இருப்பா. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரே ட்ராக்ல ஓடி வந்து வேறு மாதிரி போட்டுட்டு பேசாமல் போயிடணும். ஏன்னா நம்ம 140 போகும்போது 140 நம்ம 90 போட்டு வாங்கணும். சரியா அப்புறம் வசி பாலை விட்டுட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. 2 அவுட் ஆகி ஸ்டெம்பு வச்சு உடனே என்ன பண்ணியிருக்கேன்னா பால் எடுத்துக்கணும்.
அப்சன்ஸாக தெரிஞ்சு. விஜய் பாடி ஆக்டிவாகவே இல்லைம்மா. ஆக்டிவாக இருந்தால் டெய்லி வாக்கிங்கோ ரன்னிங்கோ நல்லா சாப்பிட்டு தண்ணி நல்லா குடி. நீ வந்து ரெஸ்ட்டாக போடு சரியா, ஸ்ட்ரெயின் பண்ணாத. அப்புறம் ஹரி நல்லா தான் பண்ணேன். ஹரி பவுலிங் நல்லா போடுறது, ஆனால் இடையில ஒன்று இன்னைக்கு சோப்பிட்டேன். பிச்சை நல்லா பண்ணாப்புல, ஆனால் பிச்சை லென்த்தான வைடு ஒன்று திருப்பி சும்மா திருப்பி மேலே போயிருக்கேன். அப்புறம் நோபால் ரொம்ப மோசமாக போட்டுடா விஜய், அப்படி போடக்கூடாது சரியா. முடியலையா இங்கே பாரு, बैटिंग हुआ बॉलिंग अगर हम लोग से नहीं होता मैच में जब देने का टाइम क्या कर लेना, बोल देना नहीं होता करके बोल देना. ठीक है. மனோஜ் நல்ல ஒரு ஸ்டார்ட்டும் நல்லா கொடுத்து, ஆனால் எப்பயும் மேலே வழக்கம் போல் 4வது பால் பறந்துருச்சு. அந்த மாதிரி நிற்கிது இல்லை. வெல் பிளேட் ஆல். 3, 2, 1 ரைட். இங்கேருந்து இந்த வீடியோ நிப்பாட்டுறோம். ஸோ என்னோட விக்னேஷ் 11 ஜெயிச்சிட்டோம். 10 ஓவர் மேட்ச் டென்னிஸ் பால். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை காய்ஸ். ரைபல்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம பேசி முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். சைனிங் ஆஃப்.